அப்படியா வியாதியோடு கூட இருக்கிறவங்களை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இல்லவே இல்லை. எத்தனை அதிசயங்கள், எத்தனை அற்புதங்களை நாம் வாசிக்கிறோம் வேதத்தில். எழுந்திடு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு ஓடு என்று சொல்கிறார், நட என்று சொல்கிறார் கர்த்தர். அப்படியா உன்னுடைய என்ன விதமான வியாதியாக இருந்தாலும், இல்லை சூழ்நிலைகளாக இருந்தாலும், உன்னை படுக்கையில் கட்டி வச்சிருக்கிற என்ன விதமான காரியங்களாக இருந்தாலும், இந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்திடு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி விசுவாசிப்பவர்களுக்கு அப்படியே நடக்கும். இந்த பாட்டு பாடும் பொழுதே கர்த்தர் அப்படியாய் ஒரு விடுதலை கொடுக்க வல்லவர். There's going to be a breakthrough in your life. What has been holding you down is no more. You're not more tied to it. You're going to be made free. விசுவாசமாய் சொல்லி, நன்றி ஆண்டவரே, என்னை இந்த வேளையிலும் set me free Lord என்று சொல்லுங்க. எழுந்திடு, படுக்கை எடுத்திடு, சாபத்தை உதறி தள்ளிடு, இயேசுவை நோக்கி நடந்திடு, உன் வாழ்வெல்லாம் மாறி போகுமே. இயேசுவை நோக்கி நடந்திடு, உன் வாழ்வெல்லாம் மாறி போகுமே. உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். இந்த கானா ஒரு கல்யாணத்தில் குறைவு இருந்தது, அதை நிறைவாக்கினார் என் தேவனாகிய கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றும் நிறைவாய் செய்கிற தேவன் அவர். விசுவாசமா சொல்லி பாடுங்க. கானா ஒரு கல்யாணத்தில் குறைவெல்லாம் நிறைவாக்கினார். கானா ஒரு கல்யாணத்தில் குறைவெல்லாம் நிறைவாக்கினார். தடுமாறும் உன் வாழ்க்கையை தலை உயர்த்தி நடக்க செய்வார். தடுமாறும் உன் வாழ்க்கையை தலை உயர்த்தி நடக்க செய்வார். உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் நம் பக்கமாய் வந்து நிற்கிறார். செங்கடலை இரண்டாய் பிளந்தவர் உன் பக்கமாய் வந்து நிற்கிறார். தீராத வியாதி விக்கனத்தை உன்னை விட்டு பிரித்தெடுத்தார். தீராத வியாதி விக்கனத்தை உன்னை விட்டு பிரித்தெடுப்பார். உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். நாயினூர் ஏழை விதவைக்கு நம்பிக்கையை நிலைநாட்டினார். நாயினூர் ஏழை விதவைக்கு நம்பிக்கையை நிலைநாட்டினார். ஏங்கி கலங்கும் ஏழை இதயமே, இனி எதற்கும் இயேசு இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஏங்கி கலங்கும் ஏழை இதயமே, இனி எதற்கும் இயேசு இருக்கிறார். உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தம். எத்தனை பேர் சொல்லணும்? Come on. உப்பாதம் முத்தமே. எத்தனை பேர் ஆசையா சொல்றீங்க? கரங்களை அசைத்து சொல்லலாமா? உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். ஆமாண்டவரே. உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். எழுந்திடு, படுக்கை எடுத்திடு, சாபத்தை உதறி தள்ளிடு, இயேசுவை நோக்கி நடந்திடு, உன் வாழ்வெல்லாம் மாறி போகுமே. நிச்சயமாகவே. ஓ இயேசுவை நோக்கி நடந்திடு, உன் வாழ்வெல்லாம் மாறி போகுமே. உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம். கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி உப்பாதம் முத்தமிடுவேன். Glory. உப்பாதம் முத்தமிடுவேன், ஓ உப்பாதம் முத்தமிடுவேன், உப்பாதம் முத்தமிடுவேன். இயேசுவே உப்பாதம்
ஆண்டவரே. உன்னை படுக்கையை விட்டு எழுந்திருக்க பண்ணுகிற தேவன் அவர். எத்தனை பேர் அப்படியாய் நடந்திருக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? செய்து சோதனை செய்து பாருங்க. கர்த்தர் அப்படியாய் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் விடுதலையோடு கூட வேணும் என்று நினைச்சிட்டு கொண்டிருந்தாயோ, கர்த்தர் இதற்கு எல்லாவற்றுக்கும் விடுதலை கொடுத்திருக்கிறார், பதிலை கொடுத்திருக்கிறார். நீங்க பார்க்க போறீங்க. வருகிற வாரத்துல சாட்சி சொல்ல போறீங்க. கர்த்தர் அப்படியாய் உன்னுடைய படுக்கையை மாற்றி இருக்கிறார். He has changed every sick bed that you have been tied on to. Whatever might be your sick bed. ஒருவன் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒருவேளை ஏமாற்றமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் மாற்றி போட்டு இருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். கரங்களை நன்காக தட்டி